அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சொல்லுடி. அது அது வந்து நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். சொல்லு, நீதான் காரணமா? ஆமா சரத்து, நான் தான் காரணம். என்னோட கேடுகட்ட ராசி தான் காரணம். என் ராசியால என் அப்பா அம்மாவை இழந்த. இப்போ உங்க குடும்பத்திலையும் நான் மன்னிச்சிரு சரத்து. நான் ஒரு ராசி இல்லாதவ. இங்க உங்க குடும்பத்தை விட்டுட்டு நான் போயிடுறேன் சரத்து. போ, இங்க இருந்து போயிடு. இனி என் மூஞ்சிலே முழிக்காத. போடி. சரத்து, போன்னு சொன்னேன். போராளம் எல்லாத்தையும் விட்டுட்டு போடி. உன்னை யார் இங்கேயே இருக்க சொன்னா? போயிடு, இப்படியே போயிடு. இனி என் மூஞ்சிலே முழிக்காத. புருஷன் மேல நம்பிக்கை இல்லாதவெல்லாம் கூட வாழணும்னு என்ன இருக்கு? என்னங்க? யாரும் என் மூஞ்சிலே முழிக்க வேண்டாம், என்கிட்ட பேசவும் வேண்டாம். இதுவே நான் உன்னை பாக்குறது கடைசியா இருக்கட்டும். என்னங்க? இன்னும் போலையா நீ? போடி. பெரிய இவ மாதிரி பேசுனேல. என்னன்னா ராசி, இதெல்லாம் நீ நம்புறியா? உன் அப்பா அம்மா இறந்ததுக்கு நீதான் காரணம். சூப்பர்மா, ரொம்ப அழகா யோசிக்கிற. நிக்காத, முத என்ன பாக்காத. ஓ ராசி பொல்லாதது. பாக்குற பார்வையில எனக்கு ஏதாவது ஆயிட போகுது. என்னங்க? பக்கத்துல வராத, போடி போ. என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ பிறகு எப்படி பேசுன? நீ பாரு, உன் மேல செம்ம கோபத்துல இருக்க. ஏதாவது பேசி என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடாத. போகணும்னு முடிவெடுத்தல, அப்படியே திரும்பி பார்க்காம போயிடு. போ. ஏய், இங்க பாரு வேணி, எடு கையெடு. மேல சாயாத, தூர போடி. என்னங்க? உன்னை பார்த்தாலே கோபம் வருது. பிடிக்கலடி, பிடிக்கல. இனி நீ எல்லாம் எனக்கு செட் ஆக மாட்ட. எப்ப பாரு எதையாவது நினைக்கிறது, ஏதாவது குண்டக்க மட்டக்க பேசுறது, எனி டைம் அழுதுகிட்டே இருக்கிறது. உன்னெல்லாம் பார்த்தாலே கோபம் தான் வருது. பார்க்க பிடிக்கல, போ. அப்படி சொல்லாதீங்க. சாரி, இனி அப்படி பேச மாட்டேன். பேனி, ஐயோ சிச்சி, உன் பேரை கூட சொல்லக்கூடாது. என்னங்க? என்ன சொன்னா? கேடு கட்ட ராசி. தப்பா சூஸ் பண்ணிட்டேன் உன்ன. உன் மேல எனக்கு லவ் வந்திருக்கவே கூடாது. ஒரு போலீஸ்காரனா நீ நிரபராதின்னு நினைச்சு காப்பாத்துனதோட விட்டுருக்கணும். மனசுல ஆசையை வளர்த்து இப்ப நான் தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. ஏய், விட்டுட்டு போடி. போன்னு சொன்னேன். உண்மையிலே போயிடுவேன். போ. என்னங்க, போறதுக்கு முன்ன உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். ஏய், போன்னு முடிவு எடுத்துட்டல, திரும்பி பார்க்காம போயிடு. என்னால உங்களை அப்படியே விட்டுட்டு போக முடியாது. எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. அதை விட அனாதையா இருந்த எனக்கு அன்பு பாசத்தை கொடுத்திருக்கீங்க. அதை விட பெருசு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அழும்போது ஆறுதலா தோழனா உங்க தோல் சாய்ச்சு எனக்கு ஆறுதல் கொடுத்திருக்கீங்க. இப்படிப்பட்ட உங்களை தனியா தவிக்க விட்டுட்டா போக முடியாது. தனியா எங்கடி தவிக்க விடுற? கழுத்த அறுத்துட்டு தானே போற. என்னங்க இப்படி பேசாதீங்க. சரி சரி, உன் முடிவு என்னதான் அதையும் சொல்லு. நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, நான் நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். இனியும் உங்க வீட்ல இருந்தா கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே சிரமம் தான். அது ஒவ்வொருத்தவங்களுக்கு அப்படிதாங்க. அந்த ராசி பிறந்தது அந்த நேரமா என்னமோ சரி இருக்காது. அவங்க அவங்க யாருக்கும் பிரயோஜனம் இல்லைங்க. அது நான் தான். யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. என்னால எல்லாரும் கஷ்டம் தான் படுவாங்களே தவிர யாருக்கும் நான். இங்க பாருங்க, இன்னைக்கு கோயிலுக்கு வந்தப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த குடும்பத்தை விட்டு போயிரு, நீங்க இருக்க அந்த குடும்பத்துல ஒவ்வொரு பிரச்சனையா வரும்னு சொன்னாங்க. பிரச்சனை மட்டும் இல்லங்க, ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும்னு சொன்னாங்க. அது மாதிரி நிறைய நடந்துச்சுங்க. பாத்தீங்களா, ஜோதிகா கால்ல கூட அது என்னோட கேர்லெஸ்னால தானே பாருங்க நடக்க முடியாம வீட்டுல இருக்கா. சும்மா இல்லங்க, கால்ல ஆபரேஷன் வேற பண்ணிருக்கு. இதெல்லாம் யாரால? என்னால தானே. இப்ப கூட பாருங்க, சிவானி என்னங்க காலையில வரைக்கும் அவ்வளவு நல்லா பேசிட்டு இருந்தா. வலி வர்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்ன கூட எவ்வளவு போல்டா பேசினா தெரியுமா? அப்படிப்பட்ட சிவானி உயிருக்கு ஆபத்தா? நம்ப முடியலங்க, என்னால நம்பவே முடியல. இதெல்லாம் நான் பார்த்துட்டோம். இதுக்கு நமக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு பேசாம இருந்தேன்னு வச்சுக்கோங்க. எங்க அம்மா கூட என்ன மன்னிக்க மாட்டாங்க. போறேன், உங்க குடும்பம் நல்லதுக்காக சொல்றேன். ஏன்னா எனக்காக உங்க குடும்பம் எவ்வளவோ பண்ணிருக்கு. இப்ப மான மரியாதையோட இருக்கேனா அதுக்கு காரணம் நீங்களும் உங்க குடும்பம் தான். அப்படிப்பட்ட குடும்பத்தை நான் தவிக்க விட மாட்டேன். என்னங்க, ஆனா நான் இல்லைன்னு நீங்க எதுவும் சோர்ந்து போயிடாதீங்க. இங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு வருவா. அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க. கூட சந்தோஷமா வாழுங்க. குழந்தை குட்டிகளோட எங்க இருந்தாலும் உங்களை பார்த்துட்டு தான் இருப்பேன். நீங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைச்சிட்டு இருப்பேன். கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்க குடும்பமே ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க. இங்க இருந்து போயிட்டா நல்லா இருக்கும். சரி, இதான் உன் முடிவா? என்ன விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டேல? வேற வழி தெரியலங்க. என்ன நினைக்காம என்ன பார்க்காம இருந்துக்குவ. கஷ்டம்தான், இருந்தாலும் வேற வழி இல்ல. சரி, உன் ஆசைப்படி நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன். சந்தோஷங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை தான் இப்படியே விட்டுட்டு போறோமே ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே பண்ணிக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் நான் செஞ்சதெல்லாம் தப்பு, இப்படி முட்டாள்தனமா யோசிச்சுட்டேன். என் ராசிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் உன் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு திரும்ப இங்க வரமாட்டியே. அது அது இல்லங்க, ரொம்ப திங்க் பண்ணிட்டேன். நான் தான் காரணம் எல்லாத்துக்கும். அதனால நான் திரும்ப இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லைன்னு நினைச்சு உங்களை தேடி வர மாட்டேங்க. தூரம் இருக்க நீங்க நல்லா இருப்பீங்க. நான் நல்லா இருக்கேன், எப்படி இருக்கேன்? நீ திரும்ப வரமாட்டேல? வர மாட்டேன். கண்டிப்பா வர மாட்டேன். சரி தூர போ. என்னங்க? அதான் இனி உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லையே. நீ ஏன் விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்ட? ஐயோ பொண்டாட்டி விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டானே. என்னடி தாடி வளர்த்து தேவதாஸ் மாதிரி சுத்தவா? சொல்ல போனா நீ எல்லாம் ஒரு முட்டாள். வடிகட்டின நம்பர் 1 முட்டாள். என்னங்க? முட்டாள போய் லவ் பண்ணி உன்னையே கல்யாணம் பண்ணி இத்தனை மாசம் என் வாழ்க்கையவே வேஸ்ட் பண்ணிட்ட. இப்பவாவது உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேனே. இனி அது என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கட்டும். என்னங்க, நான் போறத நினைச்சு உங்களுக்கு எந்த வருத்தமோ? ஐயோ அப்படிலாம் நினைச்சிடாதமா. முட்டாள் கூட குடும்ப நடத்துறதுக்கு சும்மாவே இருந்துட்டு போலாம். நீ போறத நினைச்சு எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப கூட எப்படா வீட்டுக்கு போவோம், நல்லா பக்கா குத்துப்பாட்டை போட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கிளம்பிரு. நிஜமாதான் சொல்றீங்களா? நான் போயிடுவேன். போடி. சும்மா போயிருவேன்னு போ. யாரும் உன்னை கூப்பிடல. படிச்ச முட்டாள் கூட குடும்பம் நடத்துறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. கையெடு. என்னங்க அது? கையெடுன்னு சொன்னேன். என்னங்க? கை எடுக்கிறியா இல்லையா? கடைசியா ஒரு தடவை உங்க முகத்தை. என்ன? ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூ. யார ரொம்ப கேட்டா எல்லாருமே அம்மாவை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாக்கும் மேல ஒரு படி மேல உங்களை ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் உங்களை விட்டு போறேன். சாரிங்க. போறேங்க. ஹேய் என்னங்க? எல்லாம் பேசிட்டேல, கையெடு கிளம்பு. சும்மா நையன் பேசாத. எல்லாம் பேசி முடிச்சிட்டேல. கடைசியா என்ன பார்த்து லவ் யூ சொல்லிட்டேல. போட்டும். அது ஹாய். ஹாயா? யாரு? நான் தான். இங்க வா. அது சத்தியமா உன்னை எதிர்பார்க்கல. ஐயோ வாடி என் தங்கமே. என்னங்க? நீ இன்னும் போலையா? போமா. ஐயோ வந்துட்டா. நான் கூப்பிட்டதும் பக்கத்துல வந்துட்டா. வா. என்ன ராம், சிவானி சந்தோஷமா? மேடம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் பொண்டாட்டியவும் என் குழந்தையவும் காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. ராம் இல்ல கண்டிப்பா என்ன சொல்லாதீங்க. ஒரு சில அவசர கேஸ் வரும்போது டாக்டர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, 1 ஹவருக்கு முன்ன கூட்டிட்டு வந்திருந்தா காப்பாத்தி இருக்கலாம், 10 நிமிஷத்துக்கு முன்ன கூட்டிட்டு வந்தா காப்பாத்தி இருக்கலாம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் கரெக்ட் டைமுக்கு உங்க சிவானிய கூட்டிட்டு வந்து காப்பாத்தினது வேணிதான். ஏன்னா சிவானிய கூட்டிட்டு வந்தது ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன். இன்னும் டிலே பண்ணி இருந்தாங்க கண்டிப்பா ராம் என்னாலேயே சொல்ல முடியல, அந்த நிலைமை வந்திருக்கும். புரியுது மேம். சத்யமூர்த்தி சார் வெளியே சொன்னாரு, அப்பவே நான் கேட்டேன். கண்டிப்பா நான் வேணிக்கு தான் நன்றி சொல்லணும். ராம், உண்மைதான் ராம். வேணி இல்லாட்டி நான் ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன். எனக்கு இடுப்பு வலிக்கும் போது கூட சீரகம் பொரிச்சு கொடுத்தது, அதுக்கப்புறம் சுடுதண்ணி வச்சு கொடுத்தது எல்லாமே வேணிதான். என் பக்கத்துல இருந்து அவ தான் பாத்துக்கிட்டா. கடைசியா அவ மேல மயங்கி விழுந்தேன். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். கண் முழிச்சு பாக்கும்போது நீங்க என் பக்கத்துல இருந்தீங்க. என்னங்க, வேணிய கூப்பிடுங்க. நம்ம குழந்தைய வேணி தூக்கட்டும். ஏன்னா நம்ம பாப்பா நல்லபடியா பிறந்ததுக்கு காரணம் வேணி தானே. கண்டிப்பாமா. ராம், நீங்க நினைச்ச மாதிரியே பாப்பா ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல. ஆமா மேம். இது என்னோட ஆசையை விட எங்க அப்பாவோட ஆசை. எனக்காகவே வாழ்ந்த மனுஷன் மேம். அவர் என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டது, சீக்கிரம் எனக்கு ஒரு பேத்திய பெத்து கையில கொடுறான்னு. அவர் நினைச்ச மாதிரி அவருக்கு பேத்தி வந்தாச்சு. என்னை விட எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு மேம். அவ்வளவுதானே, இப்பவே போய் சொல்லிடுறேன். மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கூடயே இருந்து நல்லா பாத்துக்கிட்டீங்க. அதை விட இவ்வளவு கிரிட்டிக்கல் கண்டிஷன்லயும் நார்மல் டெலிவரி ஆக்கிட்டீங்க. சிவானி, இதெல்லாம் ஏன் கையில கிடையாது, உன்னோட ஹெல்த் கண்டிஷன் தான். என்ன ஏதோ ஒரு அதிசயம் மாதிரி கடைசி நிமிஷத்துல கண் முழிச்சு நபர் பெயினும் உடனே வந்தனால நார்மல் டெலிவரிக்கு சாத்தியமாச்சு. ஆனா எனக்கு உங்க 2 பேத்தையும் நல்லபடியா ராம் கையில ஒப்படைச்சிட்டேன். நான் இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ராம், நீங்க இனி கொஞ்சம் வெளியே இருங்க. பாப்பாவை கொஞ்சம் கிளீன் பண்ணணும். அப்புறம் சிவானிக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது எல்லாம் இருக்கு. இனி சிஸ்டர்ஸ் வந்து பாத்துக்குவாங்க. நீங்க வெளியே இருந்தீங்கன்னா பாப்பா இடம் எல்லாம் பாத்துட்டு பாப்பா வெளியே கொண்டு வந்து கொடுக்கறோம். ஓகே மேம். சிவானி, வந்த பெயின் எல்லாம் குறைஞ்சிருச்சு. இனி நாம எப்போதும் போல நார்மலா இருக்கலாம்னு மட்டும் நினைக்காத. கண்டிப்பா 2 days
பெட் ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைய உன்கிட்ட தூக்கி கொடுக்கறதும் சிஸ்டர் பாத்துக்குவாங்க. அவசரப்பட்டு நீயா எதையும் செய்யாத. ஓகே? சரிங்க மேம். ராம், இதோ போறேன் மேம். பாப்பாவை பாத்துக்கிட்டே இருக்க விட்டுட்டு போக மனசு இல்ல. அதுக்காக எங்க ஒர்க் இருக்குல்ல, அத நாங்களும் பார்க்கணும். ஓபிக்கு இப்பவே நிறைய பேஷண்ட் வந்திருப்பாங்க. பாவம், அவங்களெல்லாம் காக்க வைக்க முடியாது. போங்க ராம். ஓகே மேம். சிவானி, சீக்கிரம் போய் அப்பா கிட்ட சொல்லுங்கங்க. அப்பா பிறந்திருக்கானே. அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சிவானி, சிஸ்டர் அப்பவே சொல்லிருப்பாங்க. ஓ சொல்லியாச்சா? ம். ஓகே மேம். நீங்களும் போங்க. சரிம்மா, கவனமா இரு. பாப்பாவை ரொம்ப அழுக விடாத. நான் போய் அப்பா கிட்ட ரத்னாப்பா, வைஷாமா எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். என்னங்க போன் பண்ணி வாசுகி, திருவண்ணா, சத்யனா, சுபா எல்லார்கிட்டயும் சொல்லிருங்க. இதோ உடனே எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். சரிங்க. பாப்பா, அப்பா வெளியே இருக்கேன். அம்மாவை பாத்துக்கோங்க. சீக்கிரம் உங்க தாத்தா வந்து பாப்பாங்க. தாத்தாவை பாக்குறியாடா? உங்க தாத்தா ரொம்ப ஆசைப்பட்டாரு. நீ ஃபுல் அண்ட் ஃபுல் உன் தாத்தா வளர்ப்புலதான் இருப்ப. அப்பாவுக்கு தொலைஞ்சு போன சந்தோஷத்தை திரும்ப கொடுத்துட்டேன். கொடுக்க நீ வந்திருக்க பாப்பா. நீ வந்திருக்க. நான் நினைச்ச மாதிரி எங்க அம்மாவை பிறந்து வந்திருக்காங்க. டேய் மவனே, அப்பாவோட ஆசை சீக்கிரம் பேத்திய பெத்துக்குறான்னு சொன்னேன். அதுபடியே செஞ்சுட்டடா. ஐயோ, என் பேத்திய நான் எப்ப பாப்பேன்? கை நிறைய அள்ளி தூக்கணுமே. சக்கரவர்த்தி, ரத்னம், என் அம்மாவே திரும்ப வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்கரவர்த்தி. குழந்தை நல்லபடியா பிறந்ததுங்கிறத விட உன் முகத்துல உன்னோட சந்தோஷத்தை பாக்க மனசுக்கு ஒரு உற்சாகம் வருது பாரு. சக்கரவர்த்தி, எனக்கு புரியுது. இதெல்லாம் ஒரு தவம்ல. ஆமா ரத்னம், நீ என்னோட ஒவ்வொரு பொழுதையும் பாரு. ஒவ்வொரு நிமிஷத்தையும் பாரு. என் பேத்தியா கூட எவ்வளவு சந்தோஷமா போகுதுன்னு. ரத்னம், என் பையன் ராம் சின்ன பையனா இருக்கும்போது இப்படி அவனை பாத்துக்கிட்டு உற்சாகமா டியூட்டிக்கும் போவேன், அவனையும் பாப்பேன். எவ்வளவு ஆக்டிவா இருப்பேன் தெரியுமா? இப்ப அதுல 10% கூட இல்ல. ஆனா இப்போ திரும்ப பல மடங்கு. என்னோட ஆக்டிவா மட்டும் பாரு. உன் பேச்சுல தெரியுதுடா. ஆக மொத்தம் பேத்தியா பிறந்ததும் இளமை திரும்புது. கரெக்டா சொன்ன ரத்னம், ரொம்ப சரியா சொன்ன. இனி எனக்கு 20 வயசுதான். ரைட்டு. இத உன் மாவன்கிட்ட சொல்லணும். எதுக்கு? இல்ல, ரொம்ப நாளா எங்க அப்பாவுக்கு ஒரு பொண்ணை பாக்கணும். பொண்ணு இருந்தா சொல்லுங்க ரத்னம் அம்மான்னு சொன்னா, இனி ஒரு பொண்ணை பாத்துற வேண்டியதா? ஏய் ரத்னம், அதான் 20 வயசுன்னு சொன்னியேப்பா. ரத்னம், கூடிய சீக்கிரத்துல ஏத்தியால மடியில வச்சுட்டு உனக்கேத்த ஒரு ஜோடிய பார்த்து தாலி கட்ட வைக்கிறேன். இதெல்லாம் எப்பவும் நடக்காது. இனி உன் மவனுக்கும் மருமவனுக்கும் என்ன வேலை நினைக்கிற? பெண் பார்க்கும் படலம் தான். ஏய் ரத்னம், சீக்கிரம் புது மாப்பிள்ளையா ரெடி ஆயிக்கோ. என்னடா பேசிட்டு இருக்க? பேத்தியா பிறந்த சந்தோஷத்துல இருக்கனால சும்மா விடுறேன். இல்லன்னு வச்சுக்கோ. ஆமா, இவரே பொண்ணை தேடி போயிருவாரு. ரத்னா, ஏய் சரிப்பா. ஏய் சக்கரவர்த்தி, அங்க பாரு, உன் மவன் வந்துட்டான். டேய் மவனே. ஐயோ சார், என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா பைங்கிலி, கோவிலுக்கு வந்தியா? ஆமா சார். சார், தனியா கோவிலுக்கு வருமே நினைச்சுக்கிட்டே வந்தேன் சார். சத்தியமா உங்களை பாப்பேனே எதிர்பார்க்கல. அதுவும் நீங்களே என்ன பார்த்து கூப்பிட வேற செஞ்சீங்களா? ஐயோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஐயோ கிளி, எனக்கு அதுக்கு மேல சந்தோஷமா இருக்கு. கடவுள் என் வாழ்க்கையில இவ்வளவு சீக்கிரம் கண்ணை திறப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன சார் சொல்றீங்க? என்னங்க போதும். அதுவா? இரு பக்கத்துல வந்து சொல்றேன். நமக்குள்ள எதுக்கு இவ்வளவு கேப்பு? ஐயோ, வாங்க சார். இதோ வந்துட்டேன். ஐயே, என்னமா நீ பொச மாதிரி என் பக்கத்துல ஒட்டிக்கிட்டு இருக்க? அப்பதையே விட்டுட்டு போயிடுவேன்னா? நான் முடிவை மாத்திட்டேன். என்ன முடிவு? நான் உங்களை விட்டுட்டு போல. ஓகே, நான் உன்னை விட்டுட்டு போறேன். என்னங்க? இங்க பாரு, அப்பவே பேசி முடிவெடுத்தாச்சு. என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா, நீ என்னமோ ராசி கேடுகட்ட ராசிங்கிற. ஆனா நீ சொன்ன பாரு, எனக்கு நல்லது நடக்குது. என்னது? கல்யாணம் சொன்னதும் பொண்ணே வந்துருச்சு பாரு. இங்க பாருங்க. பாத்துட்டு தானே இருக்கேன். அட என்ன ஒரு அழகு. என்னங்க, இங்க பாருங்க, கண்ணை நோண்டிடுவேன். ஓ, 2 கண்ணு காணலையே. எதுக்கு? அழகா ரசிக்கதான். ஐயோ சார், கூப்பிடுறாளே. அடியே சொல்லுவே நீ. போடி பேசாம. சாரு மோரனே போடி. சார், அவ கிடக்குறா. வாரேன் கிளி. சார், உங்க பொண்டாட்டி. ஐயா, பொண்டாட்டியா? அதெல்லாம் 10 நிமிஷத்துக்கு முன்ன. இப்ப இவ யாரோ நான் யாரோ? என்னங்க, இங்க பாருங்க, இப்பெல்லாம் பேசாதீங்க. மனசு நிறைய லவ் வச்சிருந்தா ராசி சரியில்லை, நட்சத்திரம் சரியில்லைன்னு விட்டுட்டு போறேங்கிறா. நீ ஏன் சொல்லு கிளி.
சந்தோஷமா வாழ்றதுக்கு மனசு முக்கியமா இல்ல ராசி நட்சத்திரம் முக்கியமா? மனசுதான் சார் முக்கியம். சார், நான் ராசி நட்சத்திரம்லாம் எப்பவுமே பார்க்க மாட்டேன். சொல்ல போனா எனக்குலாம் என்ன ராசிங்கிறது கூட தெரியாது. ஐயோ, இப்படிப்பட்ட பொண்ணதாமா தேடிக்கிட்டு இருந்தேன். தேடுனீங்களா? இங்க பாருங்க, நான் உங்களை வேண்டாம்னு சொல்லி 5 நிமிஷம் ஆகல. அந்த 5 நிமிஷத்துலதான் தேடுனேன். ஐயோ, கடவுள் ஏன் பக்கம் உடனே பொண்ணு அனுப்பிட்டாரு. ஏய் சை, கையெடு. இன்னும் இறுக்கி புடிச்சுக்கிட்டு. என்னங்க? ஹாய். இது சார், இன்னைக்கு நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. உங்க லுக் வேற லெவல் சார். அப்புறம் ஏதோ பொண்ணு அப்படி இப்படின்னு சொன்னீங்க சார். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? ரொம்ப பிடிச்சிருக்கு கிளி. என்னங்க, நான் இன்னும் இங்கதான் இருக்கேன். உன்னை யார் இருக்க சொன்னா? பாரு, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைது. பேசாம போயிடு. அப்படிலாம் போக முடியாது. என்னாச்சு சார்? அது ஒண்ணுல, எங்க 2 பேருக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? பிரேக்கப்போ? இங்க பாருங்க, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ, கல்யாணமே ஆயிடுச்சுல? கிளி, டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோ. என்ன? சீக்கிரத்துல கொடுத்துருவேன். அப்போ ஓகே சார். சார், அது நான் வந்து ஐயோ பக்கத்துல வரா. இங்க பாரு கிளி, தயங்காத. ஒன்னா நீ தயங்குறது எனக்கு புரியுது. நான் சொல்றேன், இப்பவே காதல் பண்ணலாம். அது ஏன் கல்யாணம் பண்ணிக்கலாம். சாயங்காலம் தேனிலவுக்கு போலாம். என்ன தேனிலவா? ஐயோ சார், நீங்க சொல்றதுல உண்மையா? சார், இப்போ என்ன அப்பனா நீங்க காதல் பண்றீங்களா? எஸ், ஆஃப் கோர்ஸ். மதியம் கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? உங்கள மாதிரி பையனெல்லாம் இந்த ஊர் உலகத்துல தேடினாலே கிடைக்காது சார். ஏய், ரொம்ப பேசாத. அது என் புருஷன். இருந்துட்டு போட்டோம். சார், நீங்க டிவோர்ஸ் பண்ணிடுவீங்கல்ல? பண்ணியாச்சு நினைச்சுக்கோ. என்னங்க? அப்போ ஓகே சார். சார், மதியம் கல்யாணம் பண்ணிக்கலாம். சாயங்காலம் தேனிலவுக்கு. உனக்கு எந்த பிளேஸ் பிடிக்கும்னு சொல்லு. உடனே என் ஜீவா கிட்ட சொல்லி எங்க இருந்தாலும் சரி டிக்கெட் போட சொல்லிடுறேன். ஓகே சார். ஐயோ, என்ன இது? நாம ஒண்ணு நினைச்சா இது ஒண்ணு நடக்குது. நாம இல்லாட்டி இவங்க கவலைப்படுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க, அழுவாங்க. சரியா சாப்பிட மாட்டாங்க, சரியா தூங்க மாட்டாங்க. காலையில எழுந்து பல்லு கூட விளக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப பார்த்தா இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன பண்றது? விட்டுட்டு போகவா இல்ல இவளை விட்டு விளாசவா? ஒண்ணுமே புரியலையே. இன்னும் பக்கத்துல இவங்க வேற ஓவரா கொஞ்சறாங்க. நான் இல்லாட்டி எப்படா ஃபீல் பண்ண மாட்டாங்களா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. இது ஏன் புருஷன். இவள மா, உனக்கு என்னலாம் பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் உங்களை பிடிக்கும் சார். அப்புறம் அப்புறம் அப்புறமும் உங்களை தான் சார் பிடிக்கும். அட சூப்பர் சூப்பர். சரி, நம்ம 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கயாவது பார்க்கு, பீச்? சார் சார், எனக்கு பார்க்னா ரொம்ப பிடிக்கும். அங்க அப்படியே இந்த பூந்தோட்டம்லாம் இருக்கும்ல, அங்க உட்கார்ந்து பேச ரொம்ப பிடிக்கும் சார். அப்படியா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்காது சார். அவ கடக்குறா. சரி சரி, வா போலாமா? போலாம் சார். போவடி போவ. இங்க பாரு, இது ஏன் புருஷன். இப்ப நீ இப்படி பல்ல காமிச்சு பேசுறதுக்கு எனக்கு கடுப்பாகுது. முத மூஞ்ச நார்மலா வைடி. ஏய், ஈங்கதடி, நார்மலா வை சார். அவ கடக்குறா. வா வா, நாம முதல்ல கிளம்புவோம். அவளுக்கு எனக்கு அப்பவே பிரேக்கப் ஆயிடுச்சு. அதனால அவ என்ன சொன்னாலும் கண்டுக்காத. ஓகே சார். இதே கண்டுக்காதயா? இங்க பாருடி, ஒழுங்கா விட்டுட்டு போயிரு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 சண்டை இருக்கும். ஏன் கோடி கணக்கா கூட இருக்கும். அங்க அது தெருக்கோடியில நின்னு கூட தீத்துக்குவோம். கூட நீ எதுக்குடி வார? இங்க பாரு வேணி, உனக்கும் சாருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது. டேய், உன் வாய்க்குல பெனால தூக்கி ஊத்தி விட்டுவேன். அப்படி பேசாதடி, இது என் புருஷன். அது 10 நிமிஷத்துக்கு முன்ன. அடடடடா, அப்படி பேசுமா? சார், நீங்க பேசாம இருங்க, நான் பேசிக்கிறேன். பேசு பேசு. என்னங்க? அதெல்லாம் அப்பவே முடிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, என்ன தவிர எவ்வளவு பாத்தீங்க? ஏய், ஆல்ரெடி பாத்துட்டு தான் இருக்கேன். ஆமா ஆமா, எனக்கு கூட வெக்கமா வருது. என்னது வெக்கமா? வெக்கமா பிஞ்சு போவோம். பிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு வெக்க வரும். இங்க பாருடி, நீ ஒண்ணு ரசிக்கிறது ஏன் புருஷன். உனக்கு கல்யாணம் ஆசை வந்தா உங்க அப்பா அம்மாவா மாப்பிள்ள பார்க்க சொல்லு. நான் எதான் மாப்பிள்ளைன்னு எங்க அப்பா கிட்ட போய் சொன்னா உடனே ஓகே சொல்லிடுவாரு. சொல்லுவாரு. பாரு, இது என் புருஷன், பேசாம போயிடு சார். கிளி, உனக்கு நான் உரிமை கொடுத்துட்டேன். இப்ப நம்ம காதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாம மதியம் வேற கல்யாணம். சட்டப்பட்டு நம்ம கிட்ட பேசி அனுப்பி விடு. அப்பதானே சாயங்காலம் தேனிலவுக்கும் போக முடியும். தேனிலவுக்கு போவ. ஏன்டா போக மாட்ட? டா சார், டா. அடியே, அவன் ஏன் புருஷன். டா போடுவேன். டா எத்தனை டானால போடுவேன். நீ என்னடி கேக்குறது? ஹலோ, நான் இவரை காதலிக்கிறேன். அதையும் கல்யாணம் கூட பண்ணிக்க போறோம். ஏன் ஆள நீ டா போடாத. ஆளா என் புருஷன்டி. அது 10 நிமிஷத்துக்கு முன்ன. ஏய், இங்க பாரு, பேசாம போயிடு. என்னங்க? ஐயோ கிளி, உனக்கு என்ன என் மேல அக்கறையே இல்லையா? பாரு, ஓம் என்னைய எவ்வளவோ ஒருத்தி என்ன என்னங்கன்னு கூப்பிடுறா. நீ என்ன பேசாம இருக்க? அதானே. என்னன்னா எவ்வளவு ஒருத்தியா? இங்க பாருடி,
இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன நீ என்னங்க நொனங்கன்னு சொன்ன அவ்வளவுதான். ஏய் ஆல்ரெடி நான் கல்யாணம் பண்ணிட்டேன். இருக்கட்டும், உங்களுக்கு தான் டிவோர்ஸ் ஆக போதே. ஏய் இப்படி சொல்லாதடி, ஈங்கிற பல்ல தட்டி விட்டுருவேன். கிளி கிளி உண்மை கசக்கதான் செய்யும். சரி மதியம் ஆக போகுது, வா வா சட்டுப்புட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். என்னவரு சும்மா சொல்றாருன்னு பார்த்தா கூட்டிட்டு ஓடி போயிருவார் போல. என்னங்க என்னங்க? யோ கிளி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ என்னன்னா என்ன எவ்வளவு ஒருத்தி என்னங்க என்னங்கன்னு கூப்பிடா, பாத்துக்கிட்டே நிக்கிற. என்னது எவ்வளவு ஒருத்தியா? இல்ல இல்ல சார், இப்பவே அவளை இங்க இருந்து விரட்டி விட்டுறேன். சொல்லாத செய்யு. ஏதோ நீ இந்த பக்கம் வாங்க. என்னங்க அந்த பக்கம் போனீங்க? கண்டிப்பா அந்த பக்கம் வர. இவள இல்ல இல்ல இவங்கள தான் கவனிக்கணும். என்ன இல்ல இல்ல டேய் டேயா? ஏய் சரத்து சார். டேய் சாரு மோருனா அவ்வளவுதான். ஏய் சரத்து இங்க திரும்படா. ஏய் யார் நீ? ஒரு போலீஸ்காரனை பார்த்து வாடா போடாங்கற. என்னதே யார் நீயா? இங்க பாரு, இதுக்கு மேல நீ அவட்ட ஒரு வார்த்தை பேசுன என்ன பண்ணுவ? சரத்து வேண்டாம். வேண்டாம், நானும் அதானே சொல்றேன். இங்க பாருங்க, பாத்துட்டு தானே இருந்தேன். நீ ஏன் வெட்டியா கூப்பிட்ட? என்னங்க எனக்கு அவ கூட நீங்க பேசுறது பிடிக்கல. பிடிக்கலன்னு சொல்றதுக்கு நீ யாரு? என் பொண்டாட்டியே நான் உன்னை விட்டுட்டு போறேன், நீ ஒருத்தைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டா. நீ யாருடி? என்னங்க விளையாட்டு பாக்காதீங்க. ஏய் எங்களுக்குள்ள ஊட வராத. நான் வேற சாயங்காலம் தேனிலவுக்கு போனோம். தேனிலவு? டேய் ஒழுங்கா வீட்டுக்கு வாடா. என்னது? இங்க பாரு வேணி, டேய் நீ பேசுனா சிரிக்கிற பல்ல தட்டி விட்டுருவேன். அது அப்படியே இரு. அடுத்த புருஷனை பத்தி ஈன்னு பல்ல காமிக்கிறா. ஏய் யார் நீ? உனக்கு என்ன பிரச்சனை? இங்க பாருங்க. சரி ஓகே சாரி, நான் பேசுனதெல்லாம் தப்புதான். வாங்க வீட்டுக்கு போலாம். இங்க பாரு, நீ பேச்ச மாத்துவ, முடிவை மாத்துவ. நான் அப்படி கிடையாது. ஒரு முடிவு எடுத்தா எடுத்தாதான். நீ வேண்டாம் அப்பவே முடிவெடுத்து கிளிதான் வேணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, அப்படிலாம் விளையாட்டு கூட சொல்லாதீங்க. தேவையில்லாம ஆர்கியூ பண்ணாத, கிளம்பிரு. நான் பேசுனது தப்புதான், சாரி. ஏய் நீ வந்தா உன் ராசி சரி கிடையாது. உன் அப்பா அம்மாவையே கொன்ன ராசி. இந்த ராசியில உள்ள நீ ஏன் வீட்டுக்கு வந்தா? வேண்டாம் வேண்டாம், வீட்டுக்குள்ள பல அசம்பாவிதம் நடக்கும். போ இங்க இருந்து போயிடு. அப்படி சொல்லாதீங்க. இதெல்லாம் நான் சொல்லல, நீ சொன்னதான். தெரியாம சொல்லிட்டேன். இது வாழ்க்கை, விளையாட்டு கிடையாது. மாத்தி மாத்தி பேசுறதுக்கும் விட்டுட்டு போறேன்னு சொல்றதுக்கும் திரும்ப வாரேன்னு சொல்றதுக்கும் நான் முடிவு எடுத்தா எடுத்ததான். கிளம்புறியா? என்னங்க சிவானி கஷ்டப்பட்டத பார்த்ததும் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். நீங்க இப்ப இவ கூட பேசுறது எனக்கு பிடிக்கல. நீ ஏன் சரத்து எனக்கு மட்டும் தான் சொந்தம். இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்ன. அது ஒரு எமோஷனலா சொல்லிட்டேன். ஆனா அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏய் பிடிக்கும்டா பிடிக்கும். ஒழுங்கா அவ பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வந்துரு. அடியே அப்படியே திரும்பி பார்க்காம ஓடிரு. இதுக்கு மேல ரெண்டு பேரும் இப்படி ஏதாவது பேசுனீங்க பேசுனா நான் மனசியாவே இருக்க மாட்டேன். ஏய் I love you. வாங்க வீட்டுக்கு போலாம். ஏண்டி உன் இஷ்டத்துக்கு பேசுவ, என் மனச கஷ்டப்படுத்துவ, மனசுல துளி கூட அச்சம் இல்லாம என்ன விட்டுட்டு போறேன்னு வாய் நிறைய சொல்லுவ. இதெல்லாம் கேட்டுட்டு நான் பொறுமையா இருக்கணும், திரும்ப உன்னை கூட்டிட்டு வீட்டுக்கு போனோம். என்ன என்னடி நினைச்சிட்டு இருக்க? எல்லா நேரமும் எல்லா மனுஷனும் ஹீரோவாவே இருக்க முடியாது. சூழ்நிலை வில்லனாவும் மாத்தும். இப்ப என்னோட சூழ்நிலை, நான் உனக்கு தரமான வில்லன். என்னங்க ஒன்ன மாதிரி என்னால டக்கு டக்குன்னு மனச மாத்த முடியாது. என்ன விட்டுட்டு போறேன்னு சொன்னேல, போடி. இப்ப நீ திரும்பவும் மன்னிச்சிருங்க, என்ன ஏத்துக்கோங்க, நான் தெரியாம பேசிட்டேன்னு சொல்லுவ. நாளைக்கு வீட்டுல ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். அப்ப என் ராசி தான் இதுக்கெல்லாம் காரணம், நான் உன்னை விட்டுட்டு போறேன்டான்னு சொல்லுவ. என் மனசு இதெல்லாம் தாங்காதுடி. இல்லங்க அது இங்க பாரு, நீ எடுத்த முடிவு ரொம்ப சரி. அந்த முடிவுல இருந்து மாத்தாம அப்படியே விட்டுட்டு போயிடு. போன்னு சொன்னேன்.